வேட்பாளர் வந்துட்டு அவரோட தந்தையை பத்தி பொய்யான தகவலை நீங்க வந்து கூறியிருக்கீங்க. ஜென்டில்மேனா இருந்தா வந்து நீங்க பகிரங்கமா மன்னிப்பு ஒரு நிமிஷங்க, பகிரங்கமா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுங்க மேடம். நான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து. அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் ஆராய்ந்து அலாசுங்க. அதனால் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இங்கே எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது. எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு. இன்னைக்கு 2 வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவதற்கு முன்பு அவர்களுக்குள்ள சண்டை போட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடைய போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில சண்டை போடுறாங்க. அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய சண்டை யாரோடு? எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கின்றார்கள் அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு. அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். இது வந்து கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்ல. கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன். தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிடுறோம். கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டல. நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டல. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்புமனு போய் கொடுக்கிற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்க சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு, மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம கோயம்புத்தூர் மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பிரிவினைவாதம் ஒண்ணு இல்லையா? அதுல 6 இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்கல்ல. அதுல 6 இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க, இஸ்லாமிய குழந்தை இறந்திருக்கிறாங்க, அதுல இந்துக்கள் இறந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க. என்ன பிரிவினைவாதங்கண்ணா? அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா. தீவிரவாதி வந்து மக்களை கொல்றதுக்காக வர்றான், அவனுக்கு என்ன மதம்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி தீவிரவாதியா இருக்க முடியும்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தீவிரவாதி இருக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, 1998 கோயம்புத்தூர் வெடிகுண்டுல இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு குண்டு பிடிச்சு ஒரு பிரச்சனையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம், கிறிஸ்தவர் இறக்கக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம், இந்து இறக்கக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம். கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பாம் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்குமாங்கண்ணா? ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா? மக்கள் உடைப்பார்கள், மக்கள் உடைப்பார்கள். இதுக்கு வீகம் எல்லாம் தேவையில்லைங்கண்ணா. ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி உரத்த குரல்ல பேசுவாங்க. அதை தமிழ்நாடே கேட்கும், இந்தியாவே கேட்கும்.